சனி பெயர்ச்சி பலன்கள் நம்ம இதுக்கு இந்தியாவுக்கு வந்து மார்ச் 29 2025 இல்ல, மார்ச் 6 2026 தான் சனி பெயர்ச்சி. பட் இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பொருந்தும். இப்போ நான் வந்து பலன்கள் வந்து லக்னத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன், ராசிக்காக இல்லை. பிகாஸ் நான் சொல்லிட்டேன், ராசியும் லக்னமும் டிஃப்ரெண்ட். ராசிங்கிறது நம்மளுடைய மைண்டு, லக்னம்ங்கிறது நம்ம சரீரம். நம்ம சரீரம் தான் வேலை செய்ய போகுது. மைண்டு வந்து எங்க வேணாலும் போகலாம். நம்ம சரீரம் எந்த மாதிரியான விஷயம் பண்ண போகுது, நம்ம சரீரம் எந்த மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்க போறதா, இல்லை சுகம் அனுபவிக்க போறதா அப்படிங்கிறது லக்னத்தை வச்சுதான் பண்ண முடியும். இந்த லக்னம் அப்படிங்கிறது வெறும் உங்க லக்னம் மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன தசை நடக்கிறதோ அந்த தசை வந்து கடக லக்னத்துல இருந்ததுன்னா, அந்த தசையோட பிளானட் வந்து கடக லக்னத்துல இருந்தாலும் இந்த அதை வந்து லக்னமா வச்சுன்னு பார்க்கும்போது இந்த பல இந்த ப்ரெடிக்ஷன் அவங்களுக்கும் இது பொருந்தும். இப்போ கடக லக்னத்துக்கு பார்க்கும்போது 7th லார்ட் அண்ட் 8th லார்ட் தான் வந்து 9ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அப்போ 7th லார்ட் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உங்களுடைய டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட், காம ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காம ட்ரெயின்ங்கிறது 7th ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்பௌஸா இருக்கலாம், அப்போ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம். ஸோ அது மாதிரி எதுவா இருந்தாலும் அது ரிலேட்டட்ல உள்ளது வந்து 9th ஹவுஸ், உங்க தர்மபாவுக்கு போயிருக்கு. ஸோ அப்படிங்க நீங்க பண்ண கர்மமானது, நீங்க பண்ண அந்த 7th ஹவுஸ், இது கர்ம ஹவுஸ் வேற, மகரம் வந்து கர்ம ஹவுஸ் வேற அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்க செய்யற தர்மத்துக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும். ஓகேயா? நீங்க என்ன மாதிரி என்ன செஞ்சிருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பலாபலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அவர் வந்து சனீஸ்வர பகவானுடைய 3வது ஆஸ்பெக்ட் வந்து உங்களுடைய லாபஸ்தானம், அங்க அதுல போய் பாக்குறது. அதனால இந்த இடத்துல வந்து குருவோட பார்வை படல, உங்களுக்கு 7th மேலேயும் குருவோட பார்வை படல. பட் அவர் வந்து சுபகத்திரி யோகத்தை கொடுக்குறார் உங்களுக்கு 7th ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க. ஏன்னா அவர் 12th 6th லார்டு வந்து ஜூபிட்டர் வந்து உங்களுக்கு 12th ஹவுஸ் போறார். அவருடைய இது வந்து ஆஸ்பெக்ட் வந்து தன்னோட சொந்த வீடான தனு மேலேயும் பட போறது, கும்பத்து மேலேயும் பட போறது. ஸோ அதனால 7th ஹவுஸ்க்கு வந்து உங்களுக்கு இது சுப கத்திரி சுபர் பார்வையோட பருவம் இல்லையா, அதனால சுப கத்திரி யோகம்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல 8th லார்டு போய்ங்க 9th ஹவுஸ்ல போறது அப்படிங்கும்போது 8th லார்டு அப்படிங்கும்போது 8th வந்து சிக்னிஃபிகேஷன் உண்டு இல்லையா. 8th என்னது, டிரான்ஸ்மிஷன் உண்டு. 8th வந்து நம்ம ஜாப்ல பேப்பர் போடுவோம் இல்லையா, ஜாப்ல வந்து நம்ம ரெசிக்னேஷன் கொடுக்கறது வந்து 8th ஹவுஸ் தான். ஸோ அந்த 8th ஹவுஸ்ல ரெசிக்னேஷன் போடுறது, அதுக்கப்புறம் நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் வருது. அப்போ இங்க வந்து இந்த 9th ஹவுஸ் வந்து நம்ம ஃபாதர் இல்லையா, அந்த ஃபாதர் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு அப்பா கூட லாஸ், 8th ஹவுஸ் வந்து அப்பாவுக்கு லாஸ் இல்லையா. ஸோ அதனால உங்களுக்கு அப்பாவுடைய இன்ஹெரிட்டன்ஸும் வரலாம், அது ஒரு விஷயம் இருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து நீங்க பேப்பர் போடுறது வந்து 9th ஹவுஸ் வந்து உங்களுக்கு கெயின் போயிடுது, அதனால நீங்க பேப்பர்லாம் போட மாட்டீங்க. அதனால ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இல்லை, ஏன்னா குருவோட பார்வை வேற பட போறது. அதனால உங்களுக்கு அதுல வந்து உங்களுக்கு அந்த 8th லார்ட் 9th போனது வந்து நல்ல வேலை, அது ஒரு நல்ல விஷயமா தான் உங்களுக்கு முடிஞ்சு போயிடுது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3ஆம் இடத்தையும் குருவோடைய ராசி திருஷ்டி படுறது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி உங்களுக்கு காம ட்ரெயின்ல வந்து லாபத்தை மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டம் வருது. ஏன்னா 11th ஹவுஸ் இஸ் த லாபம். ஓகேயா? இது வந்து வீர விஜயஸ்தானம், 3rd ஹவுஸ் வந்து வீரிய விஜயஸ்தானம். நீங்க என்ன தைரியமா எந்த விஷயம் செய்யணும் அப்படிங்கிற நினைக்கிற விஷயம், உங்களுடைய சிப்ளிங்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயம், நீங்க பேசுறதுல ஒரு தன்மை இருக்கும். குருவோட பார்வைப்படுறது இல்லையா, குருவே அவரே ஒரு ஞானக்காரகர். அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டுல படும்போது உங்களுடைய பேசுற ஒரு நியாயங்கள் இருக்கும், நல்ல 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 விஷயமா பேசுவீங்க, புத்திசாலித்தனம் வெளியில படும். அது மாதிரி 7ஆம் வீட்டுக்கும் உங்களுக்கு அவருடைய இது வருது. பட் எங்க உங்களுக்கு இருக்கிறதுனா லாபங்களை ஜாஸ்தி எதிர்பார்க்க முடியாது, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சிம்ம லக்னம்.